அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழில் மரபு கவிதைகள் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு முடியரசன் பற்றி பார்க்க போகிறோம். முடியரசனோட இயற்பெயர் துரைராசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இந்த மாதிரியான கவிஞர்களோட இயற்பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் இதில் தான் கேட்பாங்க. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவங்களோட ஊர் பெரியகுளம், தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காலம் பார்த்தீங்கன்னா 1920 1998 வரைக்கும் இருந்திருக்காரு. அவரோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 7/10/1920. முடியரசனோட நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, முடியரசன் கவிதைகள், ஊன்றுகோல், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள், ஊன்றுகோல். சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட இயக்க கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் பரம்பரையோட முதல் கவிஞர் அப்படின்னு நம்ம முடியரசனை சொல்றாங்க. அதாவது பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள்ல மூத்தவர் அப்படின்னு முடியரசனை சொல்லியிருக்காங்க. பூங்கொடி அப்படின்ற காவியத்துக்காக 1966 தமிழக அரசோட பாரதிதாசன் பரிசை பெற்றவர் முடியரசன். சரியா? பாரதிதாசன் பரிசு எந்த காவியத்துக்காக பெற்றாரு அப்படின்னா பூங்கொடி அப்படின்ற காவியத்துக்காக 1996. அடுத்தது இவரோட முடியரசன் கவிதைகள் அப்படின்ற நூலும் தமிழக அரசோட பரிசை பெற்றிருக்கு. தமிழ் வளர்ச்சி கழகத்தோட பரிசை பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முடியரசன் எந்தெந்த இதழ்கள் எல்லாம் கவிதைகளை வெளியிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்வால், குயில், கதிரவன், இந்த மாதிரி இதழ்கள்ல கவிதைகளை வெளியிட்டிருக்காரு. போர்வால், குயில், கதிரவன். பொன்னி இதழில் முடியரசன் கவிதை வெளிவந்ததுனால பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு அழைக்கப்படுறார். ஓகேவா? பொன்னி அப்படின்ற இதழில் முடியரசனோட கவிதைகள் வெளிவந்ததுனால தான் அவரை பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதோட என் தமிழ் என் தெய்வம், தமிழ் என் தாய், என் தந்தை, என் காதலி, என் மகன் அப்படின்ற தலைப்புகளில் கவிதை எழுதினவர் முடியரசன். பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் என் காதலன், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் தாய், கண்ணன் என்னோட வேலையாள் அப்படின்லாம் கவிதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி தமிழை வச்சு எழுதினது யாரு அப்படின்னா முடியரசன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் தான் கவியரசு அப்படின்னு முடியரசனுக்கு பட்டம் சூட்டியிருக்காரு. ஓகேவா? அப்போ முடியரசனுக்கு கவியரசு அப்படின்னு பட்டம் சூட்டினது யாருன்னு கேட்பாங்க. குன்றக்குடி அடிகளார். எந்த இடம்னு கேட்டாங்கன்னா பரம்பு மலையில். அதுக்கப்புறம் இளமையிலேயே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு கொண்டவர் முடியரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. தனது மறைவின் போதும் எந்த ஒரு சடங்குகளும் செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சிருக்காரு. காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளி. சரியா? முடியரசனோட கவிதைகளை சாகித்ய அகாடமி அமைப்பு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? முடியரசனோட கவிதைகளை ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்டால் சாகித்ய அகாடமி. ஓகேவா? பாரதிதாசனோட நெருங்கி பழகி அவரோட முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடினவர் முடியரசன் சொல்கிறோம். தந்தை பெரியார் கூடயும் பேரறிஞர் அண்ணா கிட்டையும் நெருங்கிய நட்பு கொண்டவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரை பற்றி முடியரசன் எழுதின ஒரு நாடகத்துக்கு பேர் தான் ஊன்றுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பற்றி எழுதின நூல் தான் ஊன்றுகோல். அது ஒரு நாடக நூல். சுவை புதிது, பொருள் புதிது, அழியாத சோதிமிக்க நவகவிதை அப்படின்னு சொல்றது எதுன்னா முடியரசனோட மறுமலர்ச்சி பாடல்களை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர் முடியரசன். இப்போ முடியரசனோட முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். காசுக்கு பாடுபவன் கவிஞன் நல்லன், கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி அப்படின்னு சொன்னது முடியரசன் தான். காசுக்கு பாடுறவன் கவிஞன் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீழ்ச்சிக்கு பாடுபடுபவன் தான் கவிஞன் அப்படின்னு சொன்னதும் முடியரசன். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை தமிழ் பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு கேட்டது முடியரசன். ஓகேவா? ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால்
அன்னை தமிழ் பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. சரியா? அடுத்து மனவினையில் தமிழ் உண்டா, வாய்ப்பேச்சு தமிழ் உண்டா, வினவினையில் தமிழுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மனவினையில் தமிழுண்டோ, வாய்ப்பேச்சு தமிழுண்டோ, வினவினையில் தமிழுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்து மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிர்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி பொங்கல் திருநாளை பற்றியும் பாடியிருக்காரு. தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிர்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள். அடுத்து பூக்கின்ற மலர்கள் எல்லாம் மலர்கள் அல்ல, புதியனவாய் வரவெல்லாம் புதுமை அல்ல அப்படின்னு சொல்லி பாடினதும் முடியரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அள்ளி மலர் வாய் சிரிக்கும் அப்படின்னு சொன்னதும் முடியரசன். செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அள்ளி மலர் வாய் சிரிக்கும். அடுத்து வயலுக்கும் வரப்பொன்றும் வேண்டாம் என்றால் வழக்கரைகள் ஆற்றுக்கும் வேண்டாம், கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்நடைகள் பல சுமந்தால். அது எல்லாமே முடியரசனோட கவிதை வரிகள் தான். மனிதனை தேடுகின்றேன் அப்படின்ற பழக்கத்தில் இது இருக்கான். சரியா? அடுத்தது வாணிதாசன் பற்றி பார்க்க போகிறோம். வாணிதாசனோட இயற்பெயர் எத்திராசலு அப்படின்ற அரங்கசாமி. 3 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். வாணிதாசன் இயற்பெயர் எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி. இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா புதுவையை அடுத்த வில்லியனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். சரியா? அடுத்தது இவரோட காலம் 22/7/1915 7/8/1974 வரைக்கும். இவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இலக்கியம், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, எழிலோவியம், தமிழச்சி, கொடிமுல்லை, தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா, இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், குழந்தை இலக்கியம், தொடுவானம், காடு, பாட்டு பிறக்குமடா. இது எல்லாமே வாணிதாசனோட முக்கியமான நூல்கள். மறுபடியும் சொல்கிறேன். குழந்தை இலக்கியம், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, எழிலோவியம், தமிழச்சி, கொடிமுல்லை, தீர்த்த யாத்திரை, இன்ப இலக்கியம், பொங்கல் பரிசு, இரவு வரவில்லை, சிரித்த நுணா, இனிக்கும் பாட்டு, எழில் விருத்தம், குழந்தை இலக்கியம், தொடுவானம், காடு, பாட்டு பிறக்குமடா. வாணிதாசனுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், இதெல்லாமே அவரோட முக்கியமான சிறப்பு பெயர்கள். அடுத்தது சிறப்புகள்னு பார்க்கும்பொழுது பாரதிதாசன் கிட்டேயே படிச்சிருக்காரு வாணிதாசன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டிருக்காரு. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர். இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. செவாலியர் விருது பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் வாங்கியிருக்காரு. வாணிதாசனோட பாடல்களை உருசியத்திலையும் ஆங்கிலத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி முடியரசனோட கவிதைகளை ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி வாணிதாசனோட கவிதைகளை உருசியத்திலையும் ஆங்கிலத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாரதிதாசன் பரம்பரை அப்படின்ற தலைமுறையில் தான் வாணிதாசனும் வராரு. தமிழ் கவிதை களஞ்சியம் அப்படின்ற சாகித்ய அகாடமி வெளியிட்ட பாடல்களில் நம்மளோட வாணிதாசனோட பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? தென்மொழிகள் புத்தக வெளியீட்டு கழகம் வெளியிட்ட புது தமிழ் கவிமலர்கள் அப்படின்ற நூல்கள்லையும் நம்மளுக்கு வாணிதாசனோட பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. குற்றியலுகர ஒலியை முதலில் உவமையாக கையாண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன். ஓகேவா? குற்றியலுகர ஒலியை முதல்ல உவமையாக கையாண்டவர் யாருன்னா வாணிதாசன். 34 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்காரு. அவரோட முக்கியமான மேற்கோள்கள் பார்க்குறோம். தலை சீவி பள்ளிக்கே ஓடு, நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு, மெய்ப்பொருள் கல்வி அப்படின்ற டாப்பிக்கில் வாணிதாசனோட பாடல் இது. கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையில் இரு செவி சேரே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஓகேவா? தலை சீவி பள்ளிக்கே ஓடு, நல் தங்க பதுமையாம் தோழர்களோடு, கற்பிப்போர் கண் கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையில் இரு செவி சேரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோக்கடா கீழ்வானம் தங்க காட்டாறு நுண்முகில்கள் ஆக்கிய அழகை காண 1000 கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோக்கடா கீழ்வானம் தங்க காட்டாறு நுண்முகில்கள் ஆக்கிய அழகை காண 1000 கண் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வாணிதாசன். அடுத்து அன்பு வளர்ந்தால்
அலைக்கடல் சூழ் நம் நாட்டில் துன்பம் இல்லை அப்படின்னு சொன்னது வாணிதாசன். ஓகேவா, அன்பு வளர்ந்தால் அலைக்கடல் சூழ் நம் நாட்டில் துன்பம் இல்லை அப்படின்னு பாடினதும் வாணிதாசன். அடுத்தது சுரதா பற்றி பார்க்குறோம். சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். அவரோட ஊர் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் இருக்கிற பழையனூர் அப்படின்றது. பெற்றோர் வந்து திருவேங்கடம் செண்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் 23/11/1921. இவரோட இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள், சாவின் முத்தம், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, வார்த்தை வாசல், எச்சில் இரவு, முன்னும் பின்னும், இது எல்லாமே சுரதாவோட நூல்கள். சரியா, தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள், சாவின் முத்தம், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, வார்த்தை வாசல், எச்சில் இரவு, முன்னும் பின்னும். இவரோட சிறப்பு பெயர்கள் நம்மளுக்கு தெரியும். உவமை கவிஞர் அப்படின்னு. அது இல்லாமல் தன்மான கவிஞர், கவிஞர் திலகம்லாம் அழைக்கப்படுறாரு. ஓகேவா, உவமை கவிஞர், தன்மான கவிஞர், கவிஞர் திலகம், எது கேட்டாலும் சுரதா தான். இவரோட விருதுகள் பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் பாவேந்தர் விருதையும் வாங்கியிருக்காரு. இவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாரதிதாசன் மீது கொண்ட அன்பினால தன்னோட பேரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அதை தான் சுரதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்கிறதுனால பாரதிதாசனோட தலைமாணாக்கரில் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்களிலே சொல்லாய்வுக்கு வித்திட்டவர் யாருன்னா சுரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்களிலே சொல்லாய்வுக்கு வித்திட்டவர் சுரதா. இவர் நடத்திய இதழ்கள் ரொம்ப முக்கியம். காவியம், இலக்கியம், ஊர்வலம், சுரமா. சரியா, காவியம், இலக்கியம், ஊர்வலம், சுரமா, இதெல்லாம் இதழ்கள். இதில் காவியம் அப்படின்றது முதல்ல வெளியிடப்பட்ட கவிதை இதழ். கவிதைக்குனே வேறு காவியம் அப்படின்ற ஒரு இதழை வெளியிட்டிருக்காரு. சுரதாவோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தேன்மழை. அந்த புக்கில் தமிழக அரசோட தமிழ் வளர்ச்சி விருதும் வாங்கியிருக்கு. தமிழகத்தோட இயல் இசை நாடக மன்றம் வழங்குற கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பன்னரும் தமிழ் பாவலருக்கெல்லாம் தலைமை பாவலர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்களாம். சரியா, பன்னரும் தமிழ் பாவலருக்கெல்லாம் தலைமை பாவலர்னு அழைக்கப்படுறவர் சுரதா. தமிழக அரசு வழங்குகிற பாவேந்தர் நினைவு பரிசையும் வாங்கியிருக்காரு. தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் அப்படின்னு திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காரு. தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுரதாவோட ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. பாம்பெல்லாம் பூமியையே பாதகமாக பயன்படுத்தி கொள்கின்ற காரணத்தால் சோகம் தராதவன் அசோகன் அப்படின்னு சொன்னது சுரதா. சரியா, பாம்புக்கு பாதம் பூ என்று பெயரிட்டவர் சுரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மி அம்மி அரைத்திட உதவும் கல்லை அம்மிக்கல் என்கிறோம் அப்படின்னு சொன்னதும் சுரதா. ஓகேவா, சிக்கனம் அப்படின்ற தலைப்பில் சுரதா எழுதின பாடல்கள் 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இவரோட மேற்கோள்கள். முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர் கடலே போலும், சொல்லுக்கோர் கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும், கவிதைக்கோர் வரணர் போலும், வில்லுக்கோர் ஓரி போலும் விளங்கினார், வென்றார், நின்றார் அப்படின்னு மறைமலை அடிகளை பற்றி சுரதா பாடியிருக்காரு. சரியா, என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர் கடலே போலும், சொல்லுக்கோர் கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும், கவிதைக்கோர் வரணர் போலும், வில்லுக்கோர் ஓரி போலும் விளங்கினார், வென்றார், நின்றார் அப்படின்னு பாடியிருக்காரு. உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் அப்படின்னு சொன்னது சுரதா. பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம் அப்படின்னு சொன்னதும் சுரதா தான். தேன்மழை அப்படின்ற புக்கில் இடம்பெற்றிருக்கு. அதில் தான் கற்றவர் முன் தான் கற்ற கல்வியை கூறல் இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னதும் சுரதா. வினை சொற்கள் வேற்றுமையை ஏற்பதில்லை, வெறும் பாட்டை தமிழ் சங்கம் சேர்ப்பதில்லை அப்படின்னு சொன்னதும் சுரதா. சரியா, அடுத்தது கண்ணதாசன் பற்றி பார்க்குறோம். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா அப்படின்னு சொல்கிறோம். இவரோட ஊர் சிறுகூடல்பட்டி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அப்பா பேர் சாத்தப்பன், அம்மா பேர் விசாலாட்சி. காலம் பார்த்தீங்கன்னா 24/6/1927 17/10/1981 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு.
இவர் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம், ராஜதண்டனை, 1000 தீவு அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா, சேரமான் காதலி, அர்த்தமுள்ள இந்து மதம், சிங்காரி பார்த்த சென்னை, இது எல்லாமே கண்ணதாசனோட படைப்புகள். சரியா? திரைப்பட பாடல்கள் 5000க்கு மேலே எழுதியிருக்காரு. ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம், ராஜதண்டனை, 1000 தீவு அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா, சேரமான் காதலி, அர்த்தமுள்ள இந்து மதம், சிங்காரி பார்த்த சென்னை. இவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியன், கவியரசு, சிறுகூடல்பட்டியின் பாட்டுப்பறவை, ஆரோக்கியசாமி, துப்பாக்கி, இது எல்லாமே கண்ணதாசனோட சிறப்பு பெயர்கள். இவரோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சலகண்டபுரம் சலங்கை அப்படின்ற இடத்துல கண்ணன் அப்படின்ற நாடக ஆசிரியரோட தாசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவரோட இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்றல், திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன், கடிதம், தமிழ் மலர், மேதாவி, திருமகள், திரை ஒளி, இந்த மாதிரி இதழ்கள்லாம் தொடங்கியிருக்காரு. நிறைய இதழ்கள் பாருங்கள். தென்றல், திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன், கடிதம், தமிழ் மலர், மேதாவி, திருமகள், திரை ஒளி, இந்த மாதிரி இதழ்களை வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட மனைவிகள் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. பொன்னம்மாள், பார்வதி, வள்ளியம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வானை ஆட்சியால் நாராயணன் என்ற பெயரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்த்துருக்காங்க. தெய்வானை அப்படின்ற பாட்டி நாராயணன் அவர் பேரை மாற்றி தத்தெடுத்து வளர்த்துருக்காங்களாம். அமராவதி புதூர் குருகுலத்தில் 7வது வரைக்கும் படிச்சிருக்காரு கண்ணதாசன். தமிழக அரசோட 2வது அரசவை கவிஞராக வேலை செஞ்சுருக்காரு. ஓகேவா? முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இருக்காரு. அடுத்ததாக கண்ணதாசன் சேரமான் காதலி அப்படின்ற ஒரு புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அடுத்தது அண்ணாமலை அரசர் நினைவு பரிசையும் வாங்கியிருக்காரு. பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தம் பாட்டில் எடுத்து கூறியவர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியத்தோட உயிர் சாரத்தை எல்லாம் தன்னோட பாட்டில் எடுத்து கூறினது கண்ணதாசன். கம்பர் வந்து கம்பர் அம்பிகாபதி அவங்களோட வரலாற்றை வைத்து ராஜதண்டனை அப்படின்ற ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. கம்பருக்கும் அம்பிகாபதிக்கும் நடந்த ஒரு வரலாற்றை வச்சு ராஜதண்டனை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தனது பாடல் வழியே பரப்பியவர்னு அவர் சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது கண்ணதாசனை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தினது இயக்குனர் ராம்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கலங்காதிரு மனமே அப்படின்ற பாட்டு கல்வனின் காதலி அப்படின்ற படத்தில் இருந்து. கடைசி பாட்டு கண்ணே கலைமானே அப்படின்ற பாட்டு 3ஆம் பிறை படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கதை வசனம் எழுதின திரைப்படம் வந்து இல்லற ஜோதி அப்படின்னு சொல்கிறோம். இவரோட கவிதைகள் 7 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. திரைப்பட பாடல்கள் 5 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. மாங்கனி அப்படின்றது திருச்சியில் ஜெயிலில் இருந்தபோது எழுதின முதல் காவியம். சரியா? கண்ணதாசனோட முதல் காவியம் எதுனா மாங்கனி. காதல் காப்பியம் வந்து அட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இயேசு காவியம் கடைசியாக எழுதின நூல். இது வந்து ஒரு காப்பிய நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ண கவசம் அப்படின்னு ஒரு பக்தி பாடல்களும் எழுதியிருக்காரு. சரியா? அடுத்து இவரோட பரிசுகள் பார்க்கும்பொழுது தலை சிறந்த பாடல் ஆசிரியருக்காக மத்திய அரசோட தேசிய விருதை வாங்கியிருக்காரு. எப்போன்னா 1969. அடுத்தது எம்ஜிஆர் அவர்களால் தமிழக அரசின் அரசவை கவிஞர் பட்டம் 1978 இவருக்கு கொடுத்துருக்காங்க. 1979 அண்ணாமலையார் நினைவு பரிசையும் வாங்கியிருக்காரு. சரியா? சேரமான் காதலி அப்படின்ற நாவலுக்காக 1979 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. காதல் தத்துவம் இயற்றமிழ் கவிதை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட வரலாற்றை வந்து சுய வரலாறு ஆட்டோபயோகிராஃபியை வனவாசம் மனவாசம்னு 2 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கண்ணதாசனுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. கண்ணதாசனோட கவிதைகள் பாருங்க. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு பாடியிருக்காரு. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மாற்றம் என்பது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. போற்றுவார் போற்றற்றும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும் அப்படின்னு சொன்னதும் கண்ணதாசன். கட்டற்று வானிலே தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமையாமே அப்படின்னு சொல்லி கேட்டதும் கண்ணதாசன். அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர்க்கு ஆனந்தம் தருவதோர் நாள் அப்படின்னு சொன்னதும் கண்ணதாசன். குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியுமிக் கண்ட முற்றும் அப்படின்னு சொன்னதும் கண்ணதாசன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, தெய்வமே உன்னை யாம் தேம்பி அழ வையோமே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. நேரு இறந்த போது இரங்கலா இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேற்கோள்கள் பார்க்க இன்னொரு வாட்டி. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, மாற்றம் என்பது மானிட தத்துவம், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, போற்றுவார் போற்றற்றும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், கட்டற்று வானிலே தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை, தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமையாமே, அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர்க்கு ஆனந்தம் தருவதோர் நாள், குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியும் இக்கண்டமுற்றும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ, தெய்வமே உன்னை யாம் தேம்பி எழ வையாமோ. சரியா? இதெல்லாமே கண்ணதாசனோட மேற்கோள்கள். அடுத்தது உடுமலை நாராயண கவி பற்றி பார்க்க போகிறோம். உடுமலை நாராயண கவியோட இயற்பெயர் நாராயணசாமி. ஓகேவா? காலம் 25/9/1899 23/5/1981 வரைக்கும் உடுமலைப்பேட்டை அப்படின்ற ஊர் திருப்பூர் மாவட்டத்தில் பூவிழைவாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர் வந்து கிருஷ்ணசாமி முத்தம்மாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்றிய நூல்கள் நிறைய திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர், கலைமாமணி, கவிவாணர், பெரியார் பெருந்தொண்டர் அப்படிலாம் சொல்லி அழைக்கிறாங்க. இவரோட ஆசிரியரோட பெயர் முத்துசாமி கவிராயர். சரியா? கலைவாணர் NS கிருஷ்ணனால திரை உலகுக்கு வந்தவர் தான் வந்து உடுமலை நாராயண கவி. சங்கரதாஸ் சுவாமிகள் கிட்ட யாப்பிலக்கணம் படிச்சிருக்காரு. ஓகேவா? மகாகவி பாரதியாரோட நட்புக்கு பின்னாடி நிறைய சமுதாய பாடல்களையும் உடுமலை நாராயண கவி பாடியிருக்காரு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பாவேந்தர் பாரதிதாசன் இந்த மாதிரியான திராவிட தலைவர்களோட நட்பு பாராட்டியிருக்காரு உடுமலை நாராயண கவி. சீர்திருத்த கருத்துக்களை ஃபஸ்ட்டு திரைப்பட பாடல்களில் சொன்னது யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொன்னவர் உடுமலை நாராயண கவி. ஓகேவா? அவர் கோட்டை நான் பேட்டைன்னு சொல்லியிருக்காரு. நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்துக்கு அறிமுகம் செய்தவர் உடுமலை நாராயண கவி. இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறள் கருத்துக்களை மிகுதியா பயன்படுத்தினவர் உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்றாங்க. திரைப்பட பாடல்களை வர்ணனையை விட்டு கருத்தை மட்டும் நோக்கி நகர்த்தினது யாரு அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாபநாசம் சிவம், கண்ணதாசன் இவங்களுக்கு நடுவில் புகழ்பெற்று இருந்தவர் தான் வந்து யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்கிறோம். 10,000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு. அதனால் கவிராயர் அப்படின்னு சொல்லி பட்டமும் வாங்கியிருக்காரு. இவரோட முக்கியமான மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா நினச்சதெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அதாவது அந்த காலம் இந்த காலம்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை எழுதினவர் உடுமலை நாராயண கவி. போகாதே போகாதே என் கனவா,
பொல்லாத சப்பனம்தான் நானும் கண்டேன். கட்டபொம்மன் கூத்து எழுதியிருக்காரு. அதில் இந்த பாட்டு இருக்குது. போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தூக்கு தூக்கி அப்படின்ற ஒரு கவிதையில் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படின்ட்டு காலேஜ் படிப்பு காப்பி ஆத்துதாம், பிஏ படிப்பு பெஞ்சு துடைக்குதாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்து விவசாயி அப்படின்ற கவிதையில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே அந்தந்த படத்தில் பாடல்கள் கொடுத்துருக்காரு. அடுத்து ரத்த கண்ணீர் பாட்டில் பார்த்தீங்கன்னா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது ஏது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. புதையல் அப்படின்ற படத்தில் விண்ணோடு கொஞ்சம் கலையழுகே இசையமுதே அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காரு. பட்டணம்தான் போகலாமடி பொம்பளே பணங்காசு தேடலாமடி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பல் வளர்த்தா ஏற்படும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம், சோம்பல் வளர்த்தால் ஏற்படும் கஷ்டம். ஓகேவா, பாருங்க. நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, காலேஜ் படிப்பு காப்பி ஆத்துதான், பிஏ படிப்பு பெஞ்சு துடைக்குதான், இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டில், குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது ஏது, விண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே, பட்டணம்தான் போகலாமடி பொம்பளை பணங்காசு தேடலாமடி அப்படின்னு பாடியிருக்காரு. சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம், சோம்பல் வளர்த்தா ஏற்படும் கஷ்டம். சரியா, அடுத்தது 3/12/2008 இந்திய அஞ்சல் துறை சார்பாக 500 காசுகள் அஞ்சல் வில்லை உடுமலை நாராயண கவிக்காக வெளியிட்டிருக்காங்க. 3/12/2008 தமிழக அரசு சார்பில் உடுமலைப்பேட்டையில் அவருக்கு மணிமண்டபமும் அமைச்சிருக்காங்க. அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி பார்க்குறோம். செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊர், பட்டுக்கோட்டையில் செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 13/4/1930 8/10/1959 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா அருணாச்சலனார் விசாலாட்சி அப்படின்னு சொல்கிறோம். சிறப்பு பெயர்கள் மக்கள் கவிஞர், பாட்டாளி கவிஞர், பாடல் மேதை அப்படிலாம் அழைக்கிறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி. சரியா, அடுத்தது இவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தன்னோட பாடல் மூலம் பரப்பியவர் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை சொல்கிறோம். திராவிட இயக்கத்திலையும் கம்யூனிச கோட்பாடுகளையும் ஈடுகொண்டவராக இருக்கார். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதை எழுதியிருக்காரு. பட்டுக்கோட்டை இயற்றி வந்த கருத்து செறிவும் கற்பனை உரமும் மிகுந்த பாடல்களை வெளியிட்ட பத்திரிகை எது அப்படின்னா ஜனசக்தி. ஓகேவா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட கவிதைகள் வெளியிட்ட இதழ் எது அப்படின்னா ஜனசக்தி அப்படின்ற பத்திரிகை. பாவேந்தர் பாரதிதாசனோட மாணவர் தான் இவரும். 1954 படித்த பெண் அப்படின்ற படத்தில் முதலாக பாட்டு எழுதியிருக்காரு. 1954 முதல் திரை இசை பாடல் என்ன அப்படின்னா நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படின்ற ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. விவசாய இயக்கத்தை சிவராமன் இரணியன் அவங்களோட சேர்ந்து நடத்துனவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். விவசாய இயக்கத்தை நடத்தியிருக்காரு. புகழுரை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜீவானந்தம் அவர்கள் இவரை பாராட்டியிருக்கார். என்னன்னா கல்யாண சுந்தரத்தை நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொன்னவர் ஜீவானந்தம். அடுத்தது எனது வலது கை என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொன்னது பாரதிதாசன். ஓகேவா, பாரதிதாசனே என்னோட ரைட் ஹேண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்லியிருக்காராம். நீ மீண்டும் தோன்றிய பாரதிடா அப்படின்னு சொன்னது ஜீவானந்தம் சொல்லியிருக்காரு. அடுத்தது மேற்கோள்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூங்காதே தம்பி தூங்காதே, உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் அப்படின்னு சொன்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு பாடியிருக்காரு. மான தேடி வச்சா வரப்போறான் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே அப்படின்னு பாடியிருக்காரு. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
அடுத்தது காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒருத்தி கலங்குகிறான் அவன் நெஞ்சில் நிறுத்தி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஆடை கட்டி வந்த நிலவோ அப்படின்னு பாடியிருக்காரு. சின்ன பயலே சேதி கேளடா வேப்ப மர உச்சியில் நின்று அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் காலும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. வசதி இருக்கிறவன் தரமாட்டான் அவனை வயிறு பசிக்கிறவன் விட மாட்டான். அடுத்து கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி அப்படின்னு பாடியிருக்காரு. முகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்து உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அடுத்தது மருதகாசி. மருதகாசியோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மருதகாசியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அவரோட ஊர் வந்து மேலக்குடிகாடு அப்படின்ற ஊர் திருச்சி மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் 13/2/1920 இருந்து 29/11/1989 வரைக்கும் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மருதகாசி பாடல்கள் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. இதோட ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா ராஜகோபால் ஐயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பெயர்கள் திரைக்கவி திலகம் மருதகாசி அப்படின்னு சொல்லுவோம். கலைமாமணியும் சொல்லியிருக்காங்க. மருதகாசி பாடல்களில் உழவும் தொழிலும் தாலாட்டு சமூகம் தத்துவம் நகைச்சுவை இந்த மாதிரி தலைப்புகளில் வகைப்படுத்தியிருக்காங்களாம். மருதகாசியோட பாடல்கள் உழவும் தொழிலும் தாலாட்டு சமூகம் தத்துவம் நகைச்சுவை அப்படின்ற தலைப்புகளில் வகைப்படுத்தியிருக்காங்க. 1968 கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. மாடர்ன் தியேட்டரில் இரட்டை கவிஞர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க மருதகாசியும் காமு ஷெரீப்பும். சரியா. இவரோட 13 வயசில் ஃபஸ்ட்டு பாட்டு எழுதியிருக்காரு. வழிநடை பாட்டாக இருக்கிற காமன் பண்டிகை அப்படின்ற பாட்டை வந்து எழுதியிருக்காராம். முதல்ல எழுதின படம் பார்த்தீங்க அப்படின்னா மாயாவதி அப்படின்ற படத்துக்காக பாட்டு எழுதியிருக்காரு. சம்பூர்ண ராமாயண பட பாடல்கள் முழுசுமே எழுதினவர் மருதகாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அப்படின்னு சொல்லி 53 வரிகளில் ராமாயணத்தோட சுருக்கத்தை மருதகாசி எழுதியிருக்காராம். சரியா. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அப்படின்னு சொல்லிட்டு 1968 கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரைக்கவி திலகம்னு பட்டம் வாங்கியிருக்காரு. துணைவன் படத்துக்காக சிறந்த பாடலாசிரியர் விருதும் வாங்கியிருக்காரு. மருதமலை மாமணியே முருகையா அப்படின்ற பாட்டுக்காக தமிழக அரசோட பரிசையும் வாங்கியிருக்காரு. இவரோட முக்கியமான மேற்கோள்கள் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்வினில் பஞ்சமே இல்லை நேத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியா விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக அப்படின்னு பாடியிருக்காரு. மணப்பாறை மாடு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மக்களை பெற்ற மகராசி அப்படின்ற படத்துக்காக எழுதியிருக்காரு. மங்கையர் திலகம் அப்படின்ற படத்தில் நீலவண்ண கண்ணா வாடா அப்படின்ற பாட்டை எழுதியிருக்காரு. பாக பிரிவினை அப்படின்ற படத்துக்காக ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே அப்படின்ற பாட்டு பாடியிருக்காரு. அடுத்து சதாரம் அப்படின்ற படத்துக்காக நினைத்து நினைத்து நெஞ்சம் உருகுதே அப்படின்ற பாட்டை எழுதியிருக்காரு. அடுத்து சாரங்கதாரா அப்படின்ற படத்தில் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே அப்படின்ற பாட்டை வந்து பாடியிருக்காரு. மந்திரி குமாரி அப்படின்ற படத்தில் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்ற பாட்டை எழுதியிருக்காரு. கடவுள் எனும் முதலாளி அப்படின்ற பாட்டு விவசாயத்துக்காக எழுதியிருக்காரு. அடுத்தது குமுதம் அப்படின்ற படத்தில் என்னை விட்டு ஓடி போக முடியுமா அப்படின்ற பாட்டு எழுதியிருக்காரு. உத்தமபுத்திரன் அப்படின்ற படத்துக்காக முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே அப்படின்ற பாட்டு எழுதியிருக்காரு. இது எல்லாமே மருதகாசியோட சிறப்பான பாடல்கள். சரியா. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்வினில் பஞ்சமே இல்லை நேத்தி வேர்வை சிந்துனோமே முத்து முத்தாக அது நெல்மணியா வளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக மணப்பாறை மாடு கட்டி நீலவண்ண கண்ணா வாடா ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே நினைத்து நினைத்து நெஞ்சம் உருகுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி என்னை விட்டு ஓடி போக முடியுமா முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. இது எல்லாமே மருதகாசியோட சிறப்பான திரைப்பட பாடல்களோட முதல் வரிகள். சரியா. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.